Hello guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So ரொம்ப நாளா ஆச்சு ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ மாதிரி போட்டேன். ஸ்கின்னுமே ரொம்ப டல்லா இருக்கு. So அதனால தான் நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். So அதை பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். And yes, நான் வந்து first face wash பண்ணிக்கிறேன். நீங்க எந்த ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாலும் first step வந்து cleansing-ஆ தான் இருக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்றது வந்து ஹிமாலயாவோட கேசர் க்ளோ ஃபேஸ் வாஷ். ஸோ இதுதான் நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாற்றணும்னு தோணலை, ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு. பட் மாற்றினா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு கண்ணு தெரில, நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். எஸ், வந்து நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் அழுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலையும் வந்து எடுத்துட்டு நம்ம நல்லா வந்து துருவிக்க போகிறோம். நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஹோல் இருக்கும்ல, அந்த கிரேட்டரை வச்சு நல்லா வந்து துருவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஜூஸ் கிடைக்கும். பெரிய பெரிய ஹோல் இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா ஜூஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக துருவி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த ஜூஸ் வந்து நான் வந்து கையிலே எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஃபில்டர் மூலயமாவே நார்மலாகவே அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்து வருது. ஸோ அந்த அளவுக்கு பொடியாக வந்து நம்ம துருவிக்கணும். வாவ், கலர் வந்து திக் பிளட் கலரில் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கான கர்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணியாக எடுத்திங்கன்னா ஆல்ரெடி ஜூஸ் வந்து நம்மக்கிட்ட தண்ணியாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி மாவு வேணுமோ அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் இந்த கலர் பார்க்கும் போதே வாவ் அப்படி இருக்குல்ல. அண்ட் எஸ், பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டிருக்க அந்த ரைஸ் ஃப்ளார் இருக்குல்ல, அதில் பயங்கரமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட்டாக வந்து இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து பிரைட்டன் அப் பண்ணும். உங்களுக்கு ஆக்னே இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாகவே வந்து அரிசி மாவை ஃபேஸ் அண்ட் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். லைக் அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இல்லைனா கொஞ்சம் கர்ட் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும்னாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட். ஸோ அதுதான் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கோம் இல்லையா. பீட்ரூட் வந்து நார்மலாக ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ நீங்கள் ஃபேஸ்லையோ இல்லை பாடிலையோ அப்ளை பண்ணும்போது அது உங்களோட ஆக்னே ப்ராப்ளம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபேஸை வந்து ரொம்ப க்ளோவாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த 2 இன்க்ரீடியன்ட் என்னென்ன பண்ணதோ அதுதான் வந்து கர்டும் பண்ணும். எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தனித்தனியாகவும் ஸ்கின்னில் அப்ளை பண்ணலாம், இல்லை சேர்த்தும் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நான் என்னோட நெக்லையும் வந்து அப்ளை பண்ணுறேன், கழுத்துக்கு பின்னாடியும் வந்து அப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு கழுத்து பின்னாடி வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது ரெடியூஸ் ஆகும். பீட்ரூட்டை வந்து ஸ்கின் கேராக எடுத்துட்டதுக்கப்புறம் லிப்ஸில் அப்ளை பண்ணலான்னா எப்படி? ஸோ லிப்ஸ்லேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்னா ஒரு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம். லைக் சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுற மாதிரியே பண்ணி அதை அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து ஐலிட் மேலேயும் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். மீதி இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் கை காலில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இருந்ததை என்னோடய கையில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் வாஷ் பண்ண உடனேவே வந்து உங்களுக்கு ஒரு பிங்க் க்ளோ தெரியும். அஃப்கோர்ஸ் அது பீட்ரூட்டோட அந்த ஸ்ட்ரெயின் தான். ப்ளைன் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஏதோ ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் போட்டு வந்து வாஷ் பண்ணாதீங்க. நம்ம இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நவிலன் வந்து ஏஞ்சிட்டாரு. நான் எப்பயுமே சொல்கிறது தான், ரெகுலராக நீங்கள் அந்த ஸ்கின் கேரை பண்ணும்போது தான் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வீக்லி ஒரு வாட்டியாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.